நீ நான் காதல் சீரியல்ல இனிய எபிசோட்ல முரளிக்கும், சுந்தரிக்கும் இப்ப எல்லா உண்மையுமே தெரிஞ்சு போச்சு. அது மட்டும் இல்ல, ராகவுக்கும் தன்ன பத்தின உண்மை தெரியும் அப்படிங்கிறது இப்ப தான் முரளிக்கே தெரியுது. ஆனா, இது எல்லாமே இவங்களுக்கு சாதகமா தான் அமையுது. நல்ல வேள முரளி ஞாபக மறதி அப்படின்னு ஒரு டிராமாவ போட்டாப்ல. இல்லன்னா பொல பொலன்னு பொளந்திருப்பாங்க அப்படிங்கிறது மட்டும் உறுதியா தெரியுது. இப்ப முரளியோட திட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ராகவுக்கு அபி மேல இன்னும் சந்தேகத்த அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்பொழுதைக்கு ஒரே ஒரு க்ளூ மட்டும் தான் இப்ப ராகவ் கையில இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அபி எழுதின மாதிரி ஒரு லெட்டர் அன்னைக்கு எழுதி வச்சாங்க இல்லையா? கல்யாணத்தப்ப. ஸோ அந்த லெட்டர மட்டும் அபி பார்த்துட்டு, "இது என்னோட கையெழுத்தே இல்ல" அப்படின்னு ராகவ் கிட்ட சொல்லிட்டா, அதுக்கப்புறம் நம்ம மாட்டிக்குவோம். முதல்ல அந்த லெட்டர போயிட்டு ராகவ் ரூம்ல இருந்து எடுத்துறணும் அப்படின்னு சொல்லி, சுந்தரியும், முரளியும் போயிட்டு யாரும் இல்லாத நேரத்தில ராகவோட ரூம்ல தேடி பார்க்குறாங்க. ஆனா லெட்டர் கிடைக்கவே இல்ல. ஸோ கடைசியா அந்த லெட்டர் இருக்கிற ட்ராவ ஓப்பன் பண்றப்ப, கரெக்ட்டா அங்க வேலைக்காரரு வந்துடுறாப்புல, சமையல்காரரு. அவரு எதுக்காக வந்திருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூம தொடைக்கிறதுக்காக வந்திருக்கிறாராட்டுக்கு. அதனால சுந்தரியாலயும், முரளியாலயும் அந்த லெட்டர எடுக்க முடியல. வெளியில வந்துடுறாங்க. ஸோ இங்க நம்ம அபி பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா, அம்மாவ பார்க்கறதுக்காக போறாங்க. எதுக்காக போயிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பாவுக்கு மாத்திரை வாங்கிக்கிட்டு தான் போயிருக்காங்களாட்டுக்கு. ஒரு ஆர்டர் கிடைச்சது. அந்த காசுல தான் உங்களுக்கு மாத்திரை வாங்கிக்கிட்டு வந்தேன். அப்படின்னு குடுத்துட்டு வராங்க. குடுத்துட்டு வீட்டுக்கு நம்ம ராகவ் கிட்ட ஒரு 50,000 குடுத்து, "எனக்கு ஒரு பெரிய ஆர்டர் கிடைச்சது. அதுல அமௌண்ட் தான் இது" அப்படின்னு சொல்லி ராகவ் கிட்டயும் பணத்த குடுக்குறாங்க. இங்க முரளி அஞ்சலி, சுந்தரி இவங்க 2 பேத்துக்கிட்டயும் வேணும்னே தன்னால தான் அந்த ஆர்டரே அபிக்கு கிடைச்சது. நான் தான் ஜட்ஜோட ஒய்ஃப் கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணேன் அபிக்காக. அதனால தான் அபிக்கு ஒரு பெரிய ஆர்டர் கிடைச்சது. அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்ல. ஸோ இத ராகவ் காதுல கேட்கிற மாதிரி சொல்றாப்ல. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.